Hi friends, stay strong, stay positive and never give up. நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட ஜென்ரல் சயின்ஸ் 2013 பேப்பரோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். மீதி இருக்க பார்ட் 7 பார்ட் 1லேருந்து பார்ட் 7 பேப்பர்ஸ் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first meeting of the Constituent Assembly of India was held in. Explanation என்ன அப்படின்னா, the Constituent Assembly met for the first time in New Delhiல இந்த Constituent Assembly வந்து நடந்துச்சு on 9th December 1946. on 9th December 1946ல தான் இந்த Constituent Assembly வந்து இந்தியாவில் ஹெல்ட் ஆச்சுது. ஓகேவா? ஸோ the option is B. Next question. Consider the following statements. Assertion: the CVC has to present annually to the President a report on its performance, and reason is the President places this report before both houses of Parliament. Select your answer according to the coding scheme given below. இப்போ வந்து A and R are correct, false, A false, R true and A true and R false ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த CVC னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது வந்து என்ன பண்ணணும்னா அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பிரசிடெண்ட்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அதை வந்து பார்லிமெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா சொல்லணும், ஸோ ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ஆக்டை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆக்ட் நம்பர் 2003ல தான் இந்த சிவிசி பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்னா சப்மிட் ஆனுவல் ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் வில் லே பிஃபோர் ஈச் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல அதை என்ன பண்ணுவாங்களாம், ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்களாம். சரியா? ஸோ த போத் ஆர் கரெக்ட். சிவிசியை வந்து என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க சிவிசி. அதர் பிரசிடென்ட் வந்து போத் ஆஃப் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். Next question. Who presides over the joint session of the parliament? Who presides over the joint session of the parliament? யார் வந்து இது பண்ணுவா அப்படின்னா the president, the vice president, the speaker, the prime minister. The answer வந்து the joint sitting of the parliament called by the president நால தான் அந்த joint sitting வந்து கால் பண்ணப்படும். அது according to the article 108 நால and is presided over by the, அது ப்ரிசைஸ் பண்ணுறது வந்து ஸ்பீக்கரோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கை ஃபார்ம் பண்ணுறது என்னவோ பிரசிடெண்ட் தான், ஆனால் அதை ப்ரிசைஸ் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர். ஸோ த ஆப்ஷன் இஸ் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். The National Development Council was established in the year. The National Development Council na enna அப்படின்னா for creating and deliberation on the development matters of India பற்றி ஒரு clear cut setup கொண்டு வரதுக்காக தான் அந்த இதை ஃபார்ம் பண்ணாங்க, அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை. இதை வந்து 6th August 1952ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் அண்ட் மொபைலைஸ் த எஃபர்ட் அண்ட் ரிசோர்சஸ் ஆஃப் த நேஷன் இன் சப்போர்ட் ஆஃப் த 5-year பிளானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எதெல்லாம் மொபைலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து நடக்கும். எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 6th August 1952ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If 2 divided by 3 is equal to 89 and 3 divided by 4 will be equal to 2716, 4 divided by 3 equal to 649, then 1 divided by 2 equal to what? இதில் ஏதாவது ஒரு ரிலேஷன் உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எப்படின்னா இந்த 2 இருக்குல்ல, இந்த 2ஓட ஸ்கொயர் எழுதுங்க. 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது? 4ஆ? இல்லை, 4. அப்போ இங்க 4 வருதா? இல்லை. இங்க என்னது இருக்கு? 8 இருக்கு. அப்போ 8 வரணும்னா என்ன பண்ணணும்? இங்க 2 கியூப் எழுதணும். அப்போ 2 கியூப்னா 2 into 2 4, 4 2s are 8. அப்போ 2 கியூபுக்கு ஆன்சர் என்னது? 8. 3 எது இந்த 9? 3 ஸ்கொயர் இஸ் 9, ரைட்? ஸோ 3 ஸ்கொயருங்கிறதுக்கு ஆன்சர் என்னது? 9.
ஓகேவா? இதே மாதிரி நம்ம இதுக்கும் ஒரு ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ 3 கியூபோட ஆன்சர் என்னது 27, 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 16. ஸோ 4 கியூபோட வேல்யூ என்னது 64, 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9. அப்போ இதோட ஆன்சர் அப்படி தானே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்போ 1 கியூபோட வேல்யூ வந்து 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4. ஸோ த ஆன்சர் இஸ் 14. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது வந்து ரிலேஷன் நமக்கு இல்லாதது மாதிரி இருக்கு. ஆனால் there is a ரிலேஷன். எப்படி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிரித்து தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் 2 into something அப்படி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இதில் வந்து டிவைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Next question. If 5 distinct items A, B, C, D, E are placed in a distinct boxes numbered as 1, 2, 3, 4, 5, item B and E cannot be grouped together. Maximum number of boxes can be left out without item is. இப்போ நீங்க 5 boxes இருக்கு, 5 distinct items A, B, C, D ன்னு இருக்கு. இதை 5 5 பாக்ஸில் வந்து வைக்கிறோம். ஓகேவா? 1, 2, 3, 4, 5 இந்த 5 பாக்ஸஸில் நம்ம வைக்கணும். ஆனால் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு கண்டிஷன் அப்படின்னா பியையும் இயையும் என்ன பண்ண முடியாதா, சேர்த்து வைக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் இப்போ நான் எத்தனை வைக்கணும்னு அவங்க சொல்லலை. இப்போ 3 ஐட்டம்ஸ் தான் இருக்கணும், 4 ஐட்டம்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ ஆப்ஷன் வந்து இப்போ 4 வச்சு நம்ம கன்சிடர் பண்ணோன்னு வைங்களா, ஏபிசிடி. அப்போ இதில் பி மட்டும்தான் வந்திருக்கு, அப்போ இதை வைக்கலாம். இதில் பியும் இயும் வந்திருக்கு, அப்போ இதை வைக்க முடியாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இ மட்டும்தான் இருக்குது, ஸோ இதையும் வைக்கலாம். ஸோ இதில் இயும் பியும் வந்திருக்கு, ஸோ வைக்க முடியாது. ஸோ இதுலேயும் இயும் பியும் வந்திருக்கு, ஸோ இதுலேயும் வைக்க முடியாது. ஓகேவா? இது பாசிபிலிட்டி எழுதியிருக்கேன் எப்படின்னா ஏபிசிடி, பிசிடிஇ, டிஇ, சிடிஇஏ, அப்படி டிஇ ஏபி அப்படி எழுதியிருக்கேன். ஸோ அதில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ 2 பாக்ஸஸ் தான் ஃபில் பண்ண முடியும். ஒரு பாக்ஸும் 2 பாக்ஸும் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ லெஃப்ட் அவுட் ஆன பாக்ஸஸ் எவ்வளவு? 3 boxes. ஓகேவா? ஸோ the option is 3. ஓகேவா? இதோட ஒர்க்கு வந்து பார்க்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 to 2010 வரைக்கும் உள்ள thousands of books சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேல்ஸோட கிராஃப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ in how many years did the sales of the science book exceeds the sales of the arts book from 2000 to 2009? 2000ல இருந்து 2009 வரைக்கும், சரியா, இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் சயின்ஸ் புக்கோட சேல் வந்து ஆர்ட்ஸ் புக்கை விட அதிகமாயிருக்கு, ஹையஸ்ட் ஆயிருக்கு. சரியா, அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ இப்போ 2000 கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆர்ட்ஸை விட கம்மியாக இருக்குது, 2001லேயும் கம்மி. ஸோ இதில் கிரேட்டர் ஆயிருக்கு 1. சரியா, 1. அடுத்தது இதில் கிரேட்டர் ஆயிருக்கு, ஸோ இது 2. இதுலேயும் கிரேட்டர் ஆயிருக்கு, ஸோ 3. இதுலேயும் இதை விட இது கிரேட்டர் ஆயிருக்கு, ஸோ இது 4. இதில் 5. திருப்பி இது டவுன் ஆகிட்டு இதுவும் டவுன், இதை விட இதில் அதிகமாக இருக்குது. சரியா, ஸோ இது வந்து அடுத்தது 6. இதில் ஆர்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டு, ஸோ மொத்த இயர் எவ்வளவு? 6 இயர்ஸ். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6 இயர்ஸ் வந்து சயின்ஸ் புக்கை விட ஆர்ட்ஸ் புக்கோட சேல் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் இஸ் 6. நம்ம 8th question என்ன அப்படின்னா 78th question. 5 persons A, K, L, R and U are sitting around a round table. K is immediate left to U and R is between A and U. Then immediate neighbor of L R. சரியா, கொஸ்டினை இன்னொருக்கா ரீட் பண்ணலாம். அவங்க வந்து என்ன டேபிளில் உட்காந்துருந்தாங்கன்னா சர்க்குலர் டேபிள். சரியா, சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருந்தாங்க. K வந்து இஸ் இமீடியட் லெஃப்ட் டு U. ஸோ மொதல் எதை பிளேஸ் பண்ணணும்னா யூவை பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூ வந்து இங்கே இருக்குன்னா அதோட ரைட் இங்கே, லெஃப்ட் இங்கே. ஸோ லெஃப்ட் சைடு வந்து என்ன இருந்துதான்? K இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா அண்ட் ஆர் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் யூ. இந்த யூக்கும் ஏக்கும் இடையில, ஸோ ஏ வந்து இங்கே இருக்கு அப்படின்னா ஏக்கும் யூக்கும் இடையில யார் இருந்தாலான்னா ஆர் இருந்தாங்களாம். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் யூக்கு பிட்வீனில் வந்து என்னது இருக்குது? ஆர் இருக்குது. தென் இம்மீடியட் நேபர் ஆஃப் எல். ஸோ எல் வந்து எங்கே தான் இருந்திருக்கணும்? இங்கே தான் இருந்திருக்கணும். ஸோ எல் இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கு நேபர் யாரெல்லாம் அப்படின்னா ரைட்டில் இருந்தது யார்? கே. லெஃப்டில் இருந்தது யார்? ஏ. ஸோ த ஆப்ஷன் இஸ் கே அண்ட் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
A circular ground of radius 7 meter has a path of width 7 meter around it on its outside. The area of the path is approximately equal to. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்து, இந்த பாத்தோட லென்த் இது வந்து 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 7 மீட்டர். ஸோ நமக்கு அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் தட் பாத்தோட தான் ஆட் பண்ணி நமக்கு 14 மீட்டர் வருது. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர்னு எடுக்கிறோம், அவுட்டர் ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுக்கிறோம், இன்னர் ரேடியஸை வந்து 7 மீட்டர்னு எடுக்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த பாத் வில் பி, ஏரியா ஆஃப் த பாத் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த பாத் வில் பி ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு. ஸோ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பையை வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ பைக்கு வந்து வேல்யூ சொல்லியிருக்காங்க 22/7 தான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ 22/7 வேல்யூ கொடுத்துட்டு ஆருக்கு வந்து 7 14 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம எதை வெளியில் எடுக்கிறோன்னா 7 ஸ்கொயர் வந்து ரெண்டுலேயும் காமன். ஸோ இதுலேயும் காமன், இதுலேயும் காமன். ஸோ இதை நம்ம 7 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து என்ன இருக்கும்னா 4 மைனஸ் 1ன்னு இருக்கும். 4 மைனஸ் 1 என்னது 3. இதில் இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 22 இன்டூ 7 வந்து எவ்வளவுனா 154. இந்த 154ல் இன்டூ திஸ் 3 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா you will get the answer of 462 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ the answer is 462 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட் வந்து A can do a work in 12 days and B in 6 days and C in 3 days. இப்போ இந்த டேஸ் வச்சு அப்படி ஒர்க்கு டன் இன் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே நம்ம 1/, அப்படின்னு தான் எழுதணும். ஸோ ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 12 days. ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு 1/12 அப்படி தான் எழுதுவோம். ஸோ பி வந்து 6 days. ஸோ 1/6 and C வந்து 3 days. ஸோ 1/3. ஓகேவா? ஸோ A and B start working together after a day. ஒரு டே கழிச்சு A and B start working together வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு C வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ the total number of days required to complete the work is, மொத்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஓகேவா? ஸோ த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்காங்கன்னா 3/12 போர்ஷன் ஆஃப் முடிச்சிருக்காங்க. 3/12னா இப்போ 12 டேஸில் உள்ள 3 இது முக்கால் பங்கு முடிச்சிருக்காங்க. பங்கு வந்து என்னது பாக்கி. சரியா? ஸோ பங்கு தான் முடிச்சிருக்காங்க, 1/4 தான் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 3/4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா 3 ஆட் பண்ணணும். இது 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்களா? ஸோ A + B + C. ஓகேவா? ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ A + B + C ஜாயின் பண்ணனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 7/12 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து 7/12 கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மொத்தம் இந்த 7/12 எப்படி எழுதணும்னா 1 டிவைடட் பை இந்த 3/4 இன்டூ இந்த 7/12 இன்டூ பண்ணனா நமக்கு ஆப்ஷன் வந்து 16/7 கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 2/7 கிடைக்கும். ஓகே, இப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனில் 2/7 டேஸ்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு வந்து ABC வந்து 1/1 எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பேர் தான் வேலை பார்த்தாங்க. ஸோ A + B வந்து 1/4 பங்கு வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு 3/4. இதை தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து பண்ண ஒர்க்கு வந்து 7/12. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3/4 இன்டூ 7/12 இதை 1/3/4 இன்டூ 7/12 எழுதணும். ஸோ நமக்கு கேன்சலேஷன்லாம் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து 16/7 கிடைக்கும். தட் வில் பி ஈக்குவல் டு 2/7 டேஸ்ன்னு இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 2/7 days. ஓகேவா? Thank you guys for watching my video. If you like my video, don't forget to subscribe, like and share. Thank you.